ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எக் கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் 4 பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. மிக்சியில் போட்டு அடித்தா ரொம்பவே பொடியாயிரும். அதனால் உங்களுக்கு எவ்வளவு சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதில் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக வற்றல் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டா எல்லாத்துலேயுமே இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அங்கங்கே மசாலா திட்டு திட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேனில் இந்த பரோட்டாவை போட்டுக்கலாங்க. இதில் நம்ம ஆயில் ஊற்றணும் அப்படின்னு இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பரோட்டாவில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இந்த பரோட்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நீங்க டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சாட் மசாலா இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்ல உள்ள ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே நீங்க குடைமிளகாய், முட்டைகோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் இப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. நாம இப்போ செய்கிறது எக் கொத்து பரோட்டா. அதனால 2 முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல கொஞ்சமாக எக்கில் உப்பு போட்டுக்கோங்க. எக் கொத்து பரோட்டா செய்யாமல் நான்வெஜ்ஜில் செய்கிறவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சிக்கன், மட்டன் எந்த நான்வெஜ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வறுபட்டாச்சுங்க. முட்டை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நாங்கள் முட்டை வறுத்த அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட நாம் மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வற்றல் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. இனி நாம் எடுத்து வச்சிருந்த இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நாம செஞ்சு வச்சிருந்த இந்த பரோட்டாவையும் வறுத்த முட்டையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பரோட்டாவை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பண்ணுனா இன்னும் பரோட்டா நம்மளுக்கு ரொம்பவே சின்னதாக கிடைக்கும். இனி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பரோட்டாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான எக் கொத்து பரோட்டா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இதுக்கு தனியாக கறி எதுவுமே தேவைப்படாதுங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.